யோசுவாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆறாவது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். முதல் வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை நாம் மாறி மாறி படிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். எரிகோ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. யுத்தபுருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணியிடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கிடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றார். ஜனங்கள் நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வரப்படினான். அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். இந்த சம்பவத்தை நமக்கு நன்றாக தெரியும், படித்தவர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த எரிகோவை அவர்கள் பிடிக்கும் முன்பாக ஆண்டவர் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி தெளிவாக அந்த யோசுவா மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார்ன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே முதலாவது வந்து பார்க்குறோம், எரிகோ இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகும்லே, ஒருவரும் உள்ளே வரும். அந்த பயங்கரமான கோட்டை சுவர், பெரிய கோட்டை சுவர் இருந்தது, அது அடைக்கப்பட்டிருந்தது. ஒருத்தரும் உள்ளே போக முடியாது, வெளியே உள்ளேருந்து வெளியே யாரும் வரவும் இல்லை. அப்படியாக அடைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய கோட்டை சுவர் இருந்தாங்களோ அதை பற்றி நீ கவலைப்படாத. அந்த ராஜாவே அதில் உள்ள எல்லா ஜனங்களையும் நான் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஒருவேளை அந்த கோட்டைக்குள்ளே இருந்த அந்த எரிகோவுடைய ராஜாவும் அந்த ஜனங்களை நினச்சிருப்பாங்க, நம்ம கோட்டை சுவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங் நம்ம செலவு பண்ணி கட்டியிருக்கிறோம், ஒருத்தனும் நம்ம கோட்டை சுவரை உடைக்க முடியாது, அதை தாண்டி எவனுமே உள்ளே வர முடியாது அப்படின்னு நினச்சிருப்பாங்கள்ல. அந்த கோட்டை சுவர் வந்து அவளுக்கு ரொம்ப பாதுகாப்பை கொடுத்தது என்று ஒருவேளை அவள் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் ஆர்டர் என்ன சொல்கிறாரு, அது எல்லாத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு என்று சொல்கிறார். ஆனாலும் கூட அந்த எரிகோன்ற ராஜாவையும் அந்த ஜனங்களும் பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வகுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடக்கும் பொழுது மகத்தான வெற்றியே ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுக்குறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்குது. ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்கிறோ அதை கேட்டு கீழ்ப்படிணும், அதான் அதில் தான் ரகசியம் அப்படிங்கிருக்கு. அவை இந்த இஸ்ரேல் ஜனங்களை கூட பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், 3வது யுத்த புருஷராய் நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். உடனே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ளத்தில் ஒரு கேள்வி வந்துருக்கலாம், சரி ஒரு தடவை அந்த பட்டணத்தை சுற்றி போகிறோம், அப்படியே 6 நாள் ஏன் போகணும்? ஒரு நாள் சுற்றி போனாலே அந்த கோட்டை சுவர் விழுந்துடக்கூடாதா? ஏன் இந்த ஆண்டால முடியாதா? எவ்வளோ அற்புதங்களை செய்கிற தேவன், அது சேனையின் கர்த்தர், அவர் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வேளை அவர் நினைத்திருக்க கூடும். ஆனாலும் கூட அவர்கள் ஆண்டருக்கு கீழ்ப்படிந்தார்னு சொல்லி பார்க்குறோம். மோசைக்கும் கீழ்ப்படிந்தார். ஆண்டர் மோசைக்கு என்ன கடலை கொடுத்தாரோ அதை மோசை உடனடியாக கீழ்ப்படிந்தான். அதேமாதிரி மோசை என்ன செய்ய சொன்னாரோ அதை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட கீழ்ப்படிந்தான்னு சொல்லி பார்க்கணும். அவள் மாத்திரம் இந்த கீழ்ப்படிந்திருக்கா விட்டால்
ஒருபோதும் அந்த எரிகோவுடைய கோட்டை செருக்கில் விழுந்திருக்காது. அவரால் அந்த சத்துருக்களை பிடிச்சிருக்கவே முடியாது. அவங்க அந்த விதமாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தரம் இப்படி சுற்றி வரணும், இப்படி 6 நாள் செய்யணுங்கிறார். அந்த 4வது வசனம், 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலை பிடித்து கொண்டு போகணும்னு சொல்கிறாரு. 7ஆம் நாளில் மட்டும் என்ன செய்யணும்? 7 தரம் சுற்றி. என்ன ஆண்டது ஒவ்வொரு நாள் அது எவ்வளோ பெரிய கோட்டை சவராங்கன்னு தெரில. அது எவ்வளோ அது சுற்றி வரணும். சின்ன குழந்தைகள்லாம் இருந்திருப்பாங்க, ஆண்கள் பெண்கள், சின்ன குழந்தைகள், ரொம்ப வயசானவங்களாம் இருந்திருப்பாங்க. என்ன இப்படி போட்டு பாடப்படுத்துறீங்க, எப்படி இவ்வளோ சுற்றி வருது? சரி 6 நாள் சுற்றி வச்சுட்டா 7ஆம் நாளும் ஒரு தடவை சுற்றினா பார்த்ததா? 7ஆம் நாள் எத்தனை தடவை சுற்றணுங்கிறாரு? 7 தடவை சுற்றணுங்கிறார். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தடவை சுற்றி வரக்கூடாது. ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். சிறியோர் பெரியோர் குழந்தைகள் எல்லாரும் சுற்றி வர வேண்டும். The whole congregation must obey the Lord. முழு சபையும் அன்றைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு சபையில் 60 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு 10 பேர் கீழ்ப்படியாமல் இருந்தாங்கன்னா அந்த சபையை ஆண்டவர் ஆசிரிக்க முடியாது. அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆகானை குறித்தே வாசிக்கிறோம். ஆகான்கிற ஒரே ஒருத்தன் இல்லை, நான் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இந்த சாபத்தீடானதை ஒன்றும் தொடக்கூடாதுன்னு சொன்னார். எரிகோவுக்குள்ளே இருக்கிற அந்த பட்டணத்தை நான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறேன், அதை நீங்கள் பிடிக்க போகிறீங்க. அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்க வெள்ளியும் பொண்ணும் விலை வந்த பொருட்கள் எல்லாம் ஆண்டருக்கு சேரும். அது சாபத்தீடான தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கூட ஒருத்தன் என்ன செய்யலை, கேட்கல. பேர் என்ன? ஆகான். அவன் ரகசியமாக என்ன செஞ்சான்? யாரும் தன்னை பார்க்கல, ஆர்டர் கூட தன்னை பார்க்கலன்னு நினச்சா நம்மளுக்கு எவ்வளோ பண்ணாமல். அநேக சமயங்களில் நீங்களும் நானும் கூட ஆண்டரை கூட நம்ம பார்க்காத மாதிரி நம்ம நடந்துக்கணும். சரி, யாரும் பார்க்கல, ஆண்டரும் பார்க்க மாட்டாங்க, இந்த காரியத்தை நம்ம செய்யலாம், யாருக்கு தெரிய போகுது, யார் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சிலடிக்கு அப்படியே செஞ்சிடும். சிலடிக்கு தெரிஞ்சால்தான் என்ன, நான் பார்த்துக்க, வர்றது வரட்டும், அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா கூட தெரிஞ்சாலும் தெரியட்டும், பரவாயில்ல, யார் என்ன சொல்ல முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விதமான ஒரு தைரியத்தை கூட பிசாசு கொடுக்கும். அதாவது பிசாசின் நோக்கமெல்லாம் ஆண்டருக்கு பயப்படுற பயத்தை நம்முடைய இருத்திலிருந்து எடுத்து போகணும். அது ஆதியிலேருந்தே அவன் செய்து கொண்டிருக்கான். ஏதேன் தோட்டத்திலேருந்தே இல்லை, ஏதேன் தோட்டத்துக்குள்ள பூந்த உடனே ஏவாளை அப்படி தானே டெஸ்ட் பண்ணாலே, சோதித்தான். ஆண்டருக்கு பயப்படுற பயத்தை ஏவாளுடைய இருதயத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஒன்றும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறான், உற்சாகப்படுத்துகிறான். ஒன்றும் ஆகாது, நீ சும்மா சாப்பிடுமா, ஏவாள்கிட்ட சொல், ஒன்றுமே ஆகாது, நீ கடவுள் மாதிரி ஆயிடுவேன், ஒன்றும் ஆகாது, ஏன் பயப்படுற செய்யுமா, ஒன்றுமே இப்போ ஆண்டருக்காரன் பிறகு இல்லை, ஒன்றும் செய்ய மாட்டார் ஆண்டரு அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினான். அது மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவங்களுடைய உள்ளத்தில் அந்த விதமான கேள்வி வந்திருக்கலாம். ஆனால் நல்ல வேலை யாரும் கேட்கல, கேட்ட மாதிரி எங்களுக்கு தெரில. ஏன் 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி வரணும்? ஒரு தடவை சுற்றி வந்தால் போதாதா? ஏற்கனவே 6 நாள் சுற்றி வந்துட்டோம். அப்படி அல்ல, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு உடனடியாக கீழ்ப்படும். அந்த விதமான கீழ்ப்படுதலை தான் உங்களிடத்தில் என்னிடத்திலும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது கீழ்ப்படுதலில் ஒரு நல்ல உதாரணம் ஆபிரகாம்ல. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுன்னு சொன்னார். என்னான்ற நீங்கள் தான் கொடுத்தீங்க, இவ்வளோ வருஷம் கழிச்சு ஈசாக்கை கொடுத்தீங்க, இவ்வளோ வயசில் இப்போ மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்களேன்னு சொல்லி அவன் ஒன்றுமே பேசவில்லை. ஆண்டட்டையும் ஒன்றுமே எடுத்து கேட்கவில்லை. வேறு யார்ட்டையும் போய் அவன் கலந்து ஆலோசிக்கவும் இல்லை, கன்சல்ட் பண்ணவும் இல்லை. இந்த பாரு ஆண்டரை பாருப்பா இப்படி சொல்கிறாரு, அவர் தான் கொடுத்தாரு, இப்போ அவரே கேட்குறாரு ஈசாக்கை, என்ன செய்கிறேன்னே தெரியலையே, நீ ஒரு ஐடியா கொடு அப்படிலாம் ஒன்றுமே அவன் யார்ட்டையும் இப்போ கேட்கல. சாராள் தன்னை மனைவி சாராள்கிட்டையும் கேட்கலன்னு சொல்லி பார்க்குறோம். உடனடியாக கீழ்ப்படுத்தினாலே ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அளவில்லாமல் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தான்னு சொல்லிப்போம். அது மாதிரி இங்கே கூட இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குற பார்க்குறோம். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தடவை சுற்றி வர கடவர், ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்புறம் 5வது வசனம், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சுத்தி கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். இன்னும் அலங்க இடிஞ்சு விழலை, இடிஞ்சு விழுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்கிறாரு 7 தடவை சுற்றி வாங்க, சுற்றி வந்தவொடனே ஆர்ப்பரியுங்கள், ஆண்டரை ஆரவாரத்தோடு ஆண்டரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆர்ப்பரிப்போடு ஆண்டரை மயப்படுத்தணும். அப்போ என்ன ஆகும்னு சொல்கிறாரு, அப்பொழுது பட்டணத்தின் அலங்க இடிந்து விழும். உடனே அவங்களுக்கு நேராக உள்ளே போய் அந்த ஜனங்களை தீர்த்து கட்டுங்க அப்படிங்கிறது. தீர்த்து கட்டி அந்த பட்டணத்தை பிடிங்க, நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவுள் என்று சொல்கிறார். அந்தபடியே 6ஆம் வசனம் பாருங்க, நூனின் குமாரனான யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கைப்பட்டு எடுத்துக்கொண்டு போங்கள்,
தொனிக்கும் 7 எக்காலங்களும் 7 ஆசிரியர்கள் கர்த்தருடைய பெட்டி முன்பாக பிடித்து கொண்டு போகடல் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவர்கள் என்றார். இங்கே ஆண்டவர் யோசுவை கனம் பண்ணுகிறதை பார்க்கும். யோசுவா என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கூட அந்த ஜனங்கள் கீழ்ப்பணிந்து செய்யப்படியான இருதயத்தை ஆண்டு கொடுத்தாச்சு. மோசை கூட எத்தனை சமயங்களில் இசைஜனம் எழுத்து நின்றார், முறுமுறுத்தார். ஆனால் யோசுவுக்கு அவ்வளோவாக எழுத்து நின்று முறுமுறுத்த மாதிரி தெரியல. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா யோசுவா 6வது அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்கள். யாராவது படிங்களேன். இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஆண்டவரோடு கூட யோசுவா இருந்ததுனால ஆண்டவர் என்ன செஞ்சார்? யோசுவாவோட கூட இருந்தார். யாத்திராமம் 33வது அதிகாரம் பாருங்க. யாத்திராமம் 33வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. 11. தன் சிநேகனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயிலே முகமுகமாய் பேசினார். ஒரு சிநேகனோடு பேசுகிற, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவர் மோசையிட பேசுகிற காரணம்னா மோசே கரையம் செலுத்தினார். அதை முழுதுமாக கொடுத்துட்டார். யார் ஜனங்கள் எவ்வளோ முரட்டாட்டம் பண்ணாலும் சரி, கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு கூட பாஞ்சிட்டு வர்றாங்க, அவன் மேலே அவனை தீர்த்துக்கிடணும். எல்லாவற்றையும் பொறுமையை சகித்தான்னு சொல்லி பார்ப்போம். தன்னை குடும்பத்தை கூட கவனிக்க அவனுக்கு நேரம் இருந்திருக்காதுல்ல. எல்லாவற்றையும் ஆண்டுக்காக எல்லாவற்றையும் சகித்தான். தன்னுடைய நேரத்தையெல்லாம் ஆண்டுக்காக கொடுத்தான்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் அவ்வளோ பெரிய கரையம் செலுத்தினால தான் ஆண்டவர் ஒரு சிநேகனோடு பேசுவது போல மோசையோட முகமுகமாய் பேசினார். இப்போ ஆண்டு உங்களோடு கூட இருக்கணும், என்னோடு கூட இருக்கணும்னு சொன்னால் நம்ம கரை செலுத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். கரையை செலுத்துறதுக்கு பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. அதுதான் ரகசியம். பயமாக அது வசனத்தை பார்க்குறோம். பின்பு அவன் பாலை திரும்பினான். நூனின் யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய தாத்தா இல்லை. தாத்தா வேலை பார்த்து முடிஞ்சிட ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ ஊழித்து வந்துட்டார். ஊழித்து செய்கிறாரு. ஆண்டர் வீட்டிலே இருக்காப்பா. என்ன அருமையான தாத்தா. வேலை பார்க்குற நாட்கள் வாரத்தில் ஒரு நாள் வரதே கஷ்டம். இப்போ வேலையெல்லாம் பார்த்து ரிட்டையர் ஆகிட்டார். பொழுது போகல, வீட்டில் போர் அடிக்குது. வீட்டில் இருந்தால் வீட்டில் பிரச்சனை தான் வரும். என்ன நீங்கள் கல்ச்சர்ப்பாக இருக்க உண்டாட அப்படின்னு வீட்டில் மனைவி திட்டுவாங்க. ஆக சபையில் உட்காந்துக்குவாங்க. நிறைய சபையில் நான் பார்த்துருக்கேன். பிரச்சனை தான் உண்டாக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஒரு திருப்தி, ஆஹா ஆண்டர் வீட்டிலேயே நான் இருக்கிறேன், ஆண்டர் வீட்டிலே இருக்கிறேன். குடும்பத்தில் சாட்சியே இருக்காது, ஆண்டர் வீட்டிலே இருக்குது. அப்படி இல்லை. இங்கே யாரை குறித்து வாசிக்கணும்? யோசுவா குறித்து. எந்த வயசில் வந்தார்? யோசுவா என்னுடைய பணிவிடைக்கான வாலிபன். யாருடைய பணிவிடைக்காரன்? ஆண்டருக்கு பணிவிடைக்காரன் மோசே. அந்த மோசைக்கு பணிவிடைக்காரன் யோசுவா. என்ன வயசு? வாலிப வயசு. வாலிப வயசில் ஆண்டோட வீட்டிலேயே இருப்பது பெரிய பாக்கியம். கஷ்டம் இருக்க மாட்டாங்க. ஞாயிற்று ஒரு நாள் வரவே கஷ்டம். ஊரெலாம் சுற்றிட்டு இருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நிறைய கம்ப்யூட்டரு, டிவி அதெல்லாம் வந்துருச்சு. செல்ஃபோன் கூட இருக்குது. எப்பவும் இணைபிரியாத நண்பன். 24 மணி நேரமும் கூட இருக்கான். பாக்கெட்லேயே இருக்க நண்பன் யார்? செல்ஃபோன். நம்மளை ஒழிச்சிக்கிட்டுருக்கா வந்த செல்ஃபோன். அப்புறம் எங்கே ஆண்டவர் வீட்டுக்கு வர்றது? ஆனால் இங்கே யோசுவா என்ற வாலிபன் கரையம் செலுத்தினான். ஆசரிப்பு கூடத்தை விட்டு பிரியாது இருந்தான். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம். யோசுவா 6வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. என்னை கனமனிதர்களை ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கணும் அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா கனம் பண்ணுவார். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என் பிதா கனம் பண்ணுவார். சாக்ரிஃபைஸ் பண்ணி யாரெல்லாம் ஆண்டருக்கு ஊழியம் செய்கிறாங்களோ அவங்கள ஆண்டர் கண்டிப்பாக கனம் பண்ணுவார். இங்கேயும் கனம் பண்ணுவார். பரலோக ராஜ்யத்தில் கேட்கவே வேண்டாம். அதான் பவுல் சொல்றார், நான் என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன், கிடைக்கலாம் அப்படியா சொன்னார். நீதிக்கு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று உறுதியாக சொன்னார். காரணம் என்ன? அந்த பவுல் கரையம் செலுத்தினார்.
he paid the price. He sacrificed himself. தியாகம். அவை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு தியாகமான வாழ்க்கை தான். நானும் பார்த்துட்டே வரேன், எவ்வளோ பேரை பார்க்குறேன். ஆண்டவர் சபையை பற்றி கவலைப்படுறதில்லை. ஒரு மனிதன் அவன் யாராக இருந்தால் அவன் கிரயம் செலுத்தினால், ஆண்டருக்காக தியாகம் பண்ணினால், தண்ணியே கொடுத்து விட்டால் அவனை ஆண்டர் அழகாக உயர்த்துவார். அதான் ரகசியம். இந்த சபையில் உள்ளதான் நான் யூஸ் பண்ணுவேன், நான் உயர்த்துவேன். அவங்கள எனக்கு பிடிக்காத நான் சொல்லுவேன். பாரபட்சம் இல்லாத தேவை, எல்லாரையும் நேசிக்கிற தேவை. வாலிப வயதில் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அங்கே எத்தனையோ வாலிபர் இருந்திருக்கலாம், அவங்க கூட அவங்களாம் இருந்தாங்களே. அப்படி அவனை பற்றி ஏதாவது எழுதியிருக்குதா? அவங்களாம் அவங்க கூட ஜாலியாக இருக்காங்க, சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் யோசுவா அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது. அதனால தான் யோசுவா என்னென்ன சொல்கிறா அதெல்லாம் அந்த ஜனங்கள் கீழ்ப்படி முடியான இதயத்தை ஆண்டு கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன். அது சொல்கிறபடியெல்லாம் அந்த ஆசாரியர்களும் கேட்டு நடந்தார். ஒரு யோசுவாட்ட சொல்ல, நீ ஒரு சாதாரண தான், நான் ஆசாரியன். யா நீ என்ன எனக்கு சொல்கிறது? நான் ஆசாரியன் அப்படிலாம் அவங்க சொல்லுது என்றார். யோசுவா சொந்தமாக ஒன்றும் சொல்லு. ஆண்டவர் யோசுவாவுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் அவர் சொன்னார். அப்போ யோசுவாவுடைய வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை. அவர் ஆசாரியாக இருந்தாலும் கூட யோசுவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லிப்பாங்க. 8ஆம் வசனத்தில் பாருங்கள், யோசுவா 6:8. யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்க 7 ஆசாரியர் கர்த்தருக்கும்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. முதலாக யுத்த சன்னத்தரானவர்கள், பிறகு ஆசாரியர்கள் எக்காலங்களை பிடித்து கொண்டு போகிற, அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, அதுக்கு பின்னாடி மறுபடியும் போர் வீரர்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். சாதாரண ஜனங்களும் போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க குடும்பமாக. முழு சபையும் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதை சுற்றி வரணும். எரியோன் கோட்டையை 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி வர வேண்டும். அடுத்த வசனமான 10ஆம் வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமல் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமல் இருங்க. நான் சொல்கிற வரைக்கும் முதல் நாள் அமைதியாக இருக்கணும், 2ஆவது நாள் அமைதியாக இருக்கணும், 3ஆவது நாள் அமைதியாக இருக்கணும், 6 நாள் அமைதியாக இருக்கணும். எப்போ வாயை தரங்கன்னு சொல்கிறேன்னா அப்போ தான் நீங்கள் வாயை தரணும், கம்முன்னு இருக்கணும். இப்படி யாராவது கீழ்ப்படியாக போய் பார்க்குறோமா? எந்த சபையில் இருக்குது? ஐயோ கஷ்டம் கஷ்டம். ஊழிக்காரர் தான் வாயை மூட்டிகிட்டு இருக்கணும். நான் சொல்கிறதே கேளியா, ரெண்டாவது தூக்கி உடனே மாற்றி போட்டுரு, தூக்கி தண்ணியில் காட்ட அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சபையிலும் இருக்குது. இந்த இங்கே என்ன சொல்கிறாங்க? யோசுவா ஜனங்கள் நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும். ஏன் இது நான் சொல்கிற வார்த்தை இல்லை, இது ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டவர் அப்படி சொன்னார், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து கீழ்ப்படியாமல் பண்ணிங்கன்னா தண்டனை தான் கிடைக்கும், வெற்றி கிடைக்காது, தோல்வி தான் கிடைக்கும். ஆகவே நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினாலும் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் வர வேண்டாம், உங்கள் சொந்த பேச்செலாம் வேண்டாம். இவங்களை பற்றி பேசுகிறது, அவங்கள பற்றி பேசுகிறது, புறங்குறது, இங்கே இருக்குது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்குது, வேண்டே வேண்டாம் அப்படின்னு. உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டணும். ஆர்ப்பரிப்பீர்களான்னு என்ன? அரசியல்வாதிலாம் பார்க்குறோம்ல, எலெக்ஷன் டைமில் மற்ற நாளில் கூட ஒருத்தர் பேர் சொல்லி இன்னொரு வாழ்க வாழ்கன்னு சொல்கிறாங்கல்ல, கத்துறாங்க. என்ன மாதிரி கத்துறாங்க? அது மாதிரி போராட்ட நேரத்தில் உரிமைக்காக போராடுறாங்களே, அரசு இது மத்திய அரசு ஊழியர்கள், அது மாநில அரசு ஊழியர் பார்த்துக்கிங்களா, விலைவாசிலாம் உயர்ந்து விட்டது, அதனால் சம்பளத்தை உயர்த்தி விட்டு போராடுவோம் கையை இப்படியா போராடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கை இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அந்த ஒரு குத்து ஒரு மாதிரி போராடுவோம் வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம், எங்களை உரிமைக்காக போராடுவோம் அப்படின்னு. கொள்ளை அடிக்காதே அப்படிவாரு, அப்படி எங்களை ஏமாற்றாதே, அரசாங்கமே எங்களை ஏமாற்றாதேன்னு சொல்லி அதான் ஆர்ப்பரிப்பு. போராடுறதுல கூட ஒரு ஆர்ப்பரிப்பு. வெற்றி பெற்று விட்டால் ஒரு கட்சி ஜெயிச்சுட்டுன்னா எலெக்ஷனில் வெற்றி விழா கொண்டாடுவாங்க. அன்றைக்கி அவங்க தொண்டர்கள்லாம் அன்றைக்கி ஒரு நாள் தான் அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தொண்டர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. சாப்பிட்டானா இருக்கிறானா பட்டியாக இருக்கணும் பற்றி தேவை. அந்த எலெக்ஷன் முடிவு வரைக்கும் கவனிப்பாங்க. வெற்றி விழா அன்றைக்கி கவனிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு பொட்டில் பிரியாணி கொடுப்பாங்க, ஒரு பாட்டில். அதனால் அவங்க அதை அப்புறம் அடுத்த எலெக்ஷன் தான் இருந்தாலும் அவனை பாருங்க கையெழுத்துக்கு வெற்றி பெற்றதுக்காக வாழ்த்து ஆர்ப்பரிக்கிறாங்க. அது மாதிரி இங்கே ஆண்டவன் சொல்கிறார், வெற்றி பெறதுக்கு முன்னாடியே ஆர்ப்பரிங்கிறார். என்னையா அந்த கோட்டை சார் உழட்டுமே, அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம்.
என்னையா யோசுவா உனக்கு பைத்தியமா? இல்லைப்பா, என் வார்த்தை இல்லை, ஆண்டவர் சொல்கிறார். 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி வரணும். அன்றைக்கி ஆர்ப்பரிக்கணும்னு சொன்னோடனே ஆர்ப்பரிக்கணும். அதுக்கப்புறம் தான் கோட்டை சுவர் கீழே விழும். விழுந்த பிறகு ஆர்ப்பரிக்கிறது இல்லை. அதுதான் விசுவாசம். ஆண்டவர் எனக்கு செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் வீட்டுக்கு வர்றேன். ஆண்டவர் எனக்கு இந்த காரியெல்லாம் செய்யட்டும், அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறேன். அப்புறம் அப்படிப்பட்டவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆண்டு செய்கிற நன்மையெல்லாம் வாங்கிட்டு டாட்டா கட்டிட்டு போயிடுவாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல, நரகு தான் போகணும், அது தெரியல அவங்களுக்கு. ஆண்டுகிட்ட நான் அநேகருக்கு எப்படி அநேகர்கிட்ட என்ன ஆண்டு வேண்டாம், ஆண்டுடைய ஆசிரம் மட்டும் வேணும். நான் கேட்குற சுகத்தை கொடுத்துடணும், கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அதை செஞ்சணும், இதை செஞ்சணும், பரீட்சையில் பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறையா சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் கிடச்சோடனே ஆண்டர் விட்டு அப்படியே போயிடுவோம். ஆண்டர் வேண்டாம், ஆண்டர் ஆசீர்வாதம் தான் வேணும். இஸ்ரவேல் கூட அப்படி தான் இருந்தார். ஆண்டரை மாம்சத்தில் இருந்த நாட்களே ஆண்டரை இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அப்படி தான் இருந்தாங்க. 5 அப்போ 2 மணி கொண்டு எவ்வளோ பேரை போஷித்தார். கந்திரியாளுக்கு கண் பார்வை கொடுத்தாரு. செத்து போனவங்கள கூட உயிரோடு எழுப்பினார். குஷ்டவெளியை சோப்படுத்தினார். ஆனால் அப்படியே போயிட்டாங்க. திரும்ப வந்தாங்களா? ஒரு சிலர் தான் அவரை விசுவாசித்தார்கள். ஆண்டவர் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறாரு. ஒரு சில பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் 5 அப்போ 2 மணி கொண்டு எவ்வளோ பேரை போஷித்தார்ல. இன்னொரு தடவை 4000 பேருக்கும் அதிகமானவரை போஷித்தார். அவங்களாம் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்களா? ஆண்டருக்கு பிரியமாக இருந்தாங்களா? ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லவே இல்லை. பகிரமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இந்த முறுமுறுக்களாக காணப்பட்டார்கள். ஆனாலும் கூட இந்த இடத்துல அவர்கள் கீழ்ப்படிந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். உங்களோட வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் நாளிலே தான், நான் சொல்லும் நாளிலே தான் நீங்கள் ஆர்ப்பரிக்கணும். அப்போ கூட ஆண்டரை பற்றி தான் ஸ்தோத்திரிக்கணும், ஆண்டரை தான் ஆர்ப்பரிக்கணும், தவிர வேறு எந்த சொந்த பேச்சு பேசக்கூடாது. ஆர்ப்பரிப்பீர்களாக என்று எல்லாருக்கும் கட்டளை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்குறோம். 11ஆம் வசனம். அப்படியே யோசுவா 6:11. அப்படியே கத்திரின்பட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தடவை சுற்றி வர பண்ணினான். அவர் திரும்ப பாளையத்தை வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். அடுத்த வசனம். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். எப்போ எழுந்திரிச்சான்? எப்போ எழுந்திருந்தான்? யோசுவா அதிகாலமே எழுந்து. இப்போ நம்ம நினைக்கலாம், யோசுவா காலத்தில் டிவி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. ராத்திரி காக்காலாம் பாருங்கள், சாயங்காலம் 6 மணி 6:30 மணி அந்த இருட்டோன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்க போயிடும். காலையில் 5 மணிக்கு காணுங்க. நான் கூட இன்னும் விடியவேல அதுக்குள்ளே கற்றுது, அதுக்கு பசி, ஏதாவது சீக்கிரம் சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு பார்க்கணும். சீக்கிரம் தூங்கினால சீக்கிரம் எந்திரிக்குது. காலை 5 மணிக்கே காக்கான்னு கற்றுது. அப்புறம் அப்படியே கொஞ்சமாக விடிஞ்சுது. அதுமாதிரி அந்த நாட்டில் கரண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதாவது யோசனை சாயங்காலம் 7 மணிக்கே தூங்கியிருப்பார். அதனால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாரு. இப்போ நம்ம அப்படியே இருக்கோம், ராத்திரி 1 மணி எழுந்திரிச்சிது. பிடிச்சிட்டு இருக்கு, நிறைய பிடிச்சிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் பிடிக்குது, டிவி பிடிக்குது, செல்லு பிடிக்குது, என்னெல்லாம் பிடிக்குது. என்ன செய்கிறது? அதனால் ராத்திரி தூங்குறது 1 மணி ஆகுது. அதிகாலமே எங்கே எந்திரிக்கிறது? எந்திரிக்கணும். ஆனால் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். 13ஆம் வசனம். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். சன்னத்தரானவர் அவளுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோ, கர்த்தரின் பெட்டிக்கு பின்னால் போகிற போர் வீரர்கள், அதுதான் பின் தண்டு. அவர்களும் எக்காலங்கள் ஊதுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின்னாலே சென்றார்கள். 2ஆம் நாளிலும் இப்படியா பட்டணத்தை சுற்றி வந்து, இப்படி 6 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளிலே 15ஆம் வசனமாக, 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு விழுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தினம் சுற்றி வந்தார்கள். இது எல்லாமே அதிகாலமேன்னு வாசிக்கிறேன்ல. அதிகாலமே நாம் ஆண்டரை தேடும் பொழுது ஆண்டரை ஆசீர்வதிக்க, அதிகாலமே நான் தேடும்போது ஆண்டருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆண்டருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்குறோம். நான் ஆண்டருக்கு முதல் ஸ்தானம் கொடுங்க, அவர் என் முதல் அன்புக்கு பாத்திரமானவருங்க. எப்படி காட்டுறோம்? அதிகாலமே எழுந்து முதலாவதாக அவரை தேடுவது, அவரை என்னைக்கு ஜெபம் பண்ணுவது, அவரை ஆராதிப்பது, அவருடைய வசனத்தை தியானிப்பது. அப்படியாக அவருக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து அவரை நாம் மையப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மையப்படுத்துவோம். என்னை கனமண்டலே நான் கனமணின்னு சொல்லுவோம். அதனால் இங்கே அதிகாலமே கிழக்கு விளக்கும்போது எழுந்திருந்து 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திர பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 16ஆவது வசனம். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள். எக்காலத்தை ஊதும்போது யோசுவா என்ன சொல்றாரு? இப்போ ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்றார். உடனே பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரித்த உடனே அங்கே அற்புதம் நடக்குது. என்ன ஆகுது பாருங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும், அதை தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறான்.
அடுத்து பாருங்க 20வது வசனம் 20 எக்காலங்களுக்கு ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். மலை எக்காலத்தை ஊதின உடனே ஜனங்கள் ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரித்தோன்னு என்ன நடக்குது? எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழுமையில் அலங்கை இடிந்து விழுந்தது. எங்கமான ஸ்ட்ராங்கான சுவர், அதை தான் நம்பிட்டு இருந்தாங்க எரியோவில் உள்ள ஜனங்கள். இந்த கோட்டையை தேடி ஒத்தனை வர முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது என்னது? கீழே இடிந்து தவிடுபடியானது விழுந்தது. இது 20வது வசனம் பார்க்குறோம். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டிருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபர்களையும் கிழவரையும் ஆடு மாடுகள் கழுதைகள் சகலத்தையும் பட்டை கரைக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் வேவுக்காரரை அனுப்பினாங்கல்ல, எரிகோ வேவு பார்க்கறதுக்காக. அப்பொழுது ஒரு வேசியான ஒரு ஸ்திரீ அவர்களை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டால், அவளை காப்பாற்றினால அந்த வேசியும் அவருடைய குடும்பத்தாரை மாத்திரம் அவள் கொலை செய்யவில்லை, அவளை பாதாத்தாரன்னு சொல்லி பார்க்குறோம். என்றால் வேவு பார்த்த அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர்கள் பாதுகாத்தபடினாலே அந்த வேசியும் அவளுடைய வீட்டார் எல்லாரையும் அவர்கள் பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் அவள் இஸ்ரேல் நடுவிலே குடியிருக்கிறான்னு சொல்லி அந்த வேசிக்கு இந்த அந்த விசுவாசத்தை பார்க்குறோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த பட்டணத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது நான் உங்களை காப்பாற்றின என்னையும் கூட தேவா நினைவு கூறுங்கள் என்று அவள் சொன்னான். அதனால் அவளை கொல்லாமல் அவளை பாதுகாத்தார், அவளுடையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தார்னு சொல்லி பார்க்குறோம். விதமாக ஆண்ட நாளிலே ஒரு மகத்தான வெற்றியை கட்டளையிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த அதிகாரத்தில் பாருங்கள், யோசுவா 7வது அதிகாரத்தில், யோசுவா 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் நான் படிக்கிறேன். யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்க ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயை பார்த்து, எப்படி எரிகோ பிடிக்கிற முன்னாடி எரிகோவை போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னான் இல்லையா, அதுமாரி இப்போ ஆயிங்கிற அந்த பட்டணத்தை வேவு பார்க்க சொல்கிறோம். இதுக்கு அடுத்தப்பில் இருக்குது அந்த பட்டணம், அதை போய் பார்த்துட்டு வாங்க, உழவு பார்த்துட்டு வாங்க. அது எப்படி இருக்குது, சின்ன பட்டணம் பெரிய பட்டணம், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஆட்கள், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறோம். 3வது வசனம், போய் பார்த்துட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். யோசனை திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களும் இங்கே போக முடிய வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர் கொஞ்சம் பேர் தான் இருந்தார். அது சின்ன பட்டணம் தான், கொஞ்சம் பேர் தான். எல்லா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் போகணும் அவசியம் இல்லை. யுத்தத்தை செய்யக்கூடிய யுத்த வீரர்கள் ஒரு 2000-3000 பேர் போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையாக பிடித்து விடலாம். இவ்வளோ பெரிய எரிகோப்பட்டதே நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த சொந்தத்தையும் ஆண்டவர் 2ஆக பிரித்து கொடுத்தாரு. பார்வோனுடைய சேனையெல்லாம் அழித்து விட்டார். இது ஏமாத்திரம் இது தூசி ஒரு சுண்டைக்கா போய் உடனே பிடித்து விடலாம் என்று சொன்னார். அப்புறம் 4வது வசனம் பாருங்க, அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷன் முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷன் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். காரணம் என்ன? 36 பேரை வெட்டி போட்டார்கள். ஆயின் மனுஷர் வெற்றி பெற்றார்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போனார். முதையை காட்டிட்டு ஓடினாங்க, திரும்பி ஓடினாங்க. காரணம் என்ன? அந்த ஆகான்கிறவன் சாபத்தினால எடுத்துக்கிட்டான்ல, அது படிக்கல, அது மாத்திரம் காரணம் இல்லை. இஸ்ரேல் ஜனங்களும் யோசுவாவும் செய்த தப்பிதல் என்ன? அந்த ஆயிப்பட்டிருந்து நாங்கள் போகலாமா ஆண்டவரே, நாங்கள் போகலாமா, அதை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டுகிட்ட கன்சல்ட் பண்ணாங்களா, கேட்டாங்களா? கேட்கல. அதான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அவங்க என்ன மாம்சப்பிரகாரமாக சிந்தனை அதை பார்த்தாங்க. அது சின்ன பட்டணம், ஆயப்பட்டணம், ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு 2000-3000 பேர் போன கூட போதும், எல்லாரும் போகணும் அவசியம் இல்லை. ரொம்ப சுலபமாக பிடித்து விடலாம். இவ்வளோ பெரிய எரியோவே நான் பிடிச்சிட்டோம். எவ்வளோ பட்டணங்கள் மேலே ஆண்டவர் வெற்றியை கொடுத்துருக்கிறாரு. இந்த எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய சொந்த சிந்தனையின்படி தங்களுடைய சொந்த புத்தியை யோசித்து தங்களுடைய சொந்த அறிவையும் முன்னால் உள்ள அனுபவங்கள், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், முன் அனுபவத்தெல்லாம் வைத்து இதை ஜெயித்து விடலான்னு சொல்லி போனார். அங்கே கிடைத்தது என்ன? அவர்களுக்கு பயங்கரமான தோல். 36 பேர் செத்து போய்விட்டார். காரணம் ஆண்டரை கேட்காதனால. ஆண்டரை ஆலோசனையை கேட்காமல் நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள்லாம் இப்படி தான் நஷ்டத்திலும் தோல்வியிலும். அது சரீரப்பிரகாரமான உலகப்பிரகாரமான நஷ்டம் மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் கூட அது பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும். அது சிறிய காரியமானால் சரி, பெரிய காரியமானால் சரி. பெரிய காரியம் தான் ஆண்டத்தை கேட்கணும். இதெல்லாம் சின்ன காரியம், இதெல்லாமா ஆண்டத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஆண்டத்தை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம்.
நமக்கே தெரியுது இது நல்ல காரியம் தானே, நம்மளே முடிச்சலான்னு தெரியுது, நம்ம முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நான் போகும்போது அது நஷ்டத்துலேயும் தோல்வியிலையும் முடியும். அதில் மற்றவர்களை கன்சல்ட் பண்ணும்போது இவங்க அப்படி தான் யோசுவா கூட மறந்துட்டாங்க. யோசுவாவே அந்த தப்பை பண்ணார் பார்த்தீங்களா. யோசுவம் கூட அந்த ஜனங்களே சில பேர் போயிட்டு வேவு பார்த்துட்டு வந்து சொன்னவங்க பேச்சை நம்பிட்டேன். என்ன அது சின்ன பட்டணம் தான், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படி யோசிச்சுட்ட வந்து சொல்கிறாங்க. நம்மளே போய் சொல்லவும் பிடிச்சிடலாம், எல்லோரும் போகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பேர் பண்ணாலும் போதும், நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே யோசுவாம சரின்னு அவங்க பேச்சை கேட்டு சரி சரின்ட்டு ஆண்டுகிட்ட கேட்கல. ஆண்டுகிட்ட கேட்டு தான் என்ன செஞ்சுருப்பாரு, அவர் சொல்லியிருப்பாரு, போகாதீங்க நம்மளோட வர மாட்டேன். ஏதோ ஒரு பாவம் இருக்குது, ஒரு அக்கிரமக்காரன் இருக்கிறான், ஒரு கீழ்ப்படியாமல் அங்கே வந்திருக்குது, நான் எப்படி உங்களோட கூட வர முடியும், நான் எப்படி உங்கள் மத்தியில் இருப்பேன் அப்படி முதலே சொல்லியிருப்பார் ஆண்டு. பிறகு சொல்கிறார் ஆண்டு நஷ்டம் ஏற்பட்ட பிறகு இல்லையா 36 பேர் செத்துட்டாங்க பாருங்க. அது முதலே கேட்டிருந்தா ஆண்டவர் சொல்லிப்பேன், நான் கூட வரமாட்டேன், போயங்க முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சாபத்திடானெல்லாம் எடுங்க. சாபத்திட என்னது, ஆகான்கிறவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ரகசியமாக பொண்ணு பாலம் வெளியேறப்பட்ட ரத்தன கமலம் என்ன இல்லாமல் தன் கூடாரத்தில் அடியில் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தான். யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதுங்கிற காரியம் யாருக்கு தெரியும், ஆண்டருக்கு தெரியும். ஆக நீங்களும் நானும் கூட ஆண்டுடைய பந்தியில் பங்கு பெற போயிடும். நம்ம சேர்த்து பார்க்கலாம், யாருக்கும் தெரியாத காரியம் நமக்குள்ளே இருக்குதா, யாருக்கு தெரியாத காரியம் யாருக்கு தெரியும், ஆண்டருக்கு தெரியும். அவர் கண்ணை எப்படி நம்ம மறைக்கிறது, அன்றே கொஞ்சம் கண்ணை முடிக்கோங்கன்னு சொன்னால் மூட மாட்டேங்க. 121 சங்கீதக்காரன் சொல்லும்போது இதை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கார், அவர் உறங்கவும் இல்லை தூங்கவும் இல்லை, எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன பண்ணுறது, அதனால் என்ன செஞ்சாலும் கூட ஆண்டர்கிட்ட நாம் கலந்து ஆலோசிக்காமல் செய்யும்போது அது நஷ்டத்தில் போய் முடியும். சின்ன காரியத்தையும் கேட்க மாட்டாங்க, பெரிய காரியத்துக்கும் ஆண்டர்கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்புறம் நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதான். வாழ்நாளெல்லாம் கஷ்டம், சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. நான் அப்படி பந்தியில் பங்கு பெற போயிடும். நம்ம சோதித்து பார்க்கலாம். ஆண்டுக்கு தெரியாத காரியம், ஆண்டோட கண்ணை மறைச்சிட்டு மற்றவங்க கண்ணையும் மறைச்சிட்டு ஏதாவது காரியம் நம்மளோட உண்டா, ஆண்டுகிட்ட கேட்காம செய்த காரியங்கள் உண்டா, ஆண்டுகிட்ட கலந்து ஆலோசிக்காமல் செய்த காரியம் உண்டா அப்படின்னு ஆண்டத்தை நம்ம அறிக்கை செய்யலாம். ஆண்டு இந்த ஆகானை போல இருக்கக்கூடாது. அல்லது இந்த யோசா செஞ்ச தப்பை, யோசா நல்லவர் தான், ஆண்டர் கனம் பண்ணார், இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டார். திடீர்னு ஒரு மருதி ஒரு பிசாசு கொடுத்துட்டானா, என்ன மருதி, ஐயோ ஆண்டுகிட்ட கேட்கணுமே, அந்த காரியத்தை மறந்துட்டார். ஏன் ஆண்டுகிட்ட கேட்கணுமே, ஆண்டுகிட்ட கேட்டுதானே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் செய்யணும், ஆண்டுகிட்ட கேட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு செய்யணும். அப்போ அதில் வெற்றி, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் இல்லை. அது கேட்காம செய்யும்போது ஆர்டர் நயம் விளைகிறாரு. நான் உங்களோட வண்ணியாக செய்கிறதில்ல, உனக்கெல்லாம் தெரியும், சரி போகிறேல போ, சரி போ அப்படின்னு விட்டுறாரு. அப்புறம் முட்டி மோதி என்ன அப்புறம் மறுபடியும் வாங்க. அந்த இளையகுமாரனை போல் எனக்கெல்லாம் தெரியும், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கெல்லாம் தெரியும் சொல்லிட்டு அப்பாவுடைய சொத்தெல்லாம் கேட்டு வாங்கி தூர தேசத்துக்கு போனோம். அப்புறம் முட்டி மோதி கடைசியில் எங்கே வந்தான், அப்பாக்கிட்டே வந்தான்னு சொல்லிப்போம். அது தேவையாது. அவன் அந்த மாதிரி காரியம் ஏதாவது பண்ணால் நம்ம அறிக்கை செய்யலாம். அவன் நம்ம மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த யோசுவை போல் நம்ம முழுமையாக அர்ப்பணித்து எப்போதும் ஆண்டரோடு கூட இருக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம். அதுக்கான கிரயத்தை யோசுவா செலுத்தினான். ஆண்டவர் யோசுவோடு கூட இருந்தான்னு சொல்லி வாசிக்கணும். யோசுவோடு கூட இருந்தால் கூட அவனு கூட சில சமயத்தில் தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கணும், நான் ஆண்டர்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க, சின்ன பட்டம் தான், எல்லாம் படிக்க சீக்கிரம் பிடிச்சினாலும் சொல்கிறீங்க, நல்லது, சந்தோஷம் தான், இருந்தாலும் வாங்க ஜெபம் பண்ணுவோம், ஆண்டுகிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், இது போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா அனாவசியம் 36 பேர் செத்துருக்க மாட்டாங்க. அவன் நம்ம விசாரித்து பார்க்கலாம், அடுத்த அறிக்கை செய்வோம். ஆனால் இனிமேல் ஒருபோதும் நான் உங்கள்கிட்ட கேட்காம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லமா. ஆண்டத்தை கேட்டு செய்யறதுனால நமக்கு ஏதாவது ஆபத்து வருமா, பயம் வருமா, ஆபத்து வருமா, நஷ்டம் வருமா, ஒன்றுமே வராது. ஆசீர்வாதம் தான் வரும். ஆண்டரை கேட்காம செஞ்சால் தான் நஷ்டம் வரும், ஆபத்து வரும். நம்ம கூட ஆண்டர் வரமாட்டேன்றார். ஆகவே அறிக்கை செய்யலாம், நம்ம சேர்த்து பார்ப்போம். ஆண்டரை ஏதாவது சுட்டி காட்டினான்னா அறிக்கை செய்யலாம். அது மாத்திரம் இல்லை, ஒரு ஆண்டரோட ஒரு ஒப்பந்தம் செய்யணும், ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஆண்டு உங்களுக்கு கேட்காம நான் எந்த காரியம் செய்ய மாட்டேன். அது எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தால் கூட பரவாயில்ல. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் இனி அநேகத்தில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் விரும்புகிறார். 5 தாளந்து தான், அந்த 5 தாளந்து 2 தாளந்து, அந்த 2 தாளந்தில் உண்மையாக இரு அப்படிங்கிறது.
யோசோ 26,000 வார்த்தைப்படி ஆண்டவரோட உண்மையாக இருந்தால அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தவறி போகல, எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றினார். நீங்களும் நான் கூட அவருடைய பிள்ளைகளாக இருக்கனால அதே மாதிரி இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கஷ்டமான காரியம்தான், ஆனால் ஆண்டவத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டரை நீங்கள் இருப்பீங்க, என்னால் முடியுமா ஆண்டரை சொல்லணும். சின்ன பிள்ளைய போல் நான் தாராளமாக ஆண்டர்கிட்ட பேசுவோம். பேசுகிறது தான் ஜபம், ஆண்டர்கிட்ட பேசுகிறது தான் ஜபம். ஆனால் ஆண்டர்கிட்ட பேசுகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பார்த்தீங்களா? காலேஜ் ஜபம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ என் பிள்ளை என்கிட்ட பேசாதான்னு ஆண்டர் காத்துட்ருக்காரு. ஆனால் நமக்கு ஆண்டர்கிட்ட பேசுறதுக்கே கஷ்டம். செல்ஃபோனில் பேசுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது, நேரம் போகிறதே தெரியல. இப்போட எத்தனை பேர் பாக்கெட்டில் செல்ஃபோன் இருக்க தெரியாது. அது நம்ம இணைப்பிரியாத நண்பன். ஆண்டவர் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு செல்ஃபோன், ரெண்டாவது தான் ஆண்டவர். அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டேன். கஷ்டம். நீங்கள் தான் எனக்கு எல்லாம், உமக்காக தியானம் பண்ணுவேன், நீ என்ன சொல்ல செய்வேன். யோசுவா தியானம் பண்ணான், அதனால் ஆண்டவர் யோசுவாவை கனம் பண்ணியிருந்தார். ஆனாலும் கூட ஒரு சில சமயத்தில் சின்ன காரியத்தில் தவறிட்டு அனுப்பிச்சிருப்போம். அதனால் நமக்கு எச்சரிப்பு. அவை அந்த எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் நம்மோட பேச துடித்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஆண்டரோட பேச துடிக்கிறோமா? ஆண்டரை சின்ன காரியமான சரி, பெரிய காரியமான சரி, நீங்கள் எனக்கு சொல்லுங்க ஆண்டரே, உங்களுடைய ஆலோசனை கேட்டு தான் நான் செய்வேன், எனக்கு சொல்லுங்க ஆண்டரே அப்படின்னு கதறணும். அந்த வாஞ்ச இருக்கணும். அப்போ ஆண்டர் அழகாக நடக்கும். அப்போ நமக்கு ஏமாற்றம் வராது, நஷ்டம் வராது, ஏக்கம் வராது, அங்கலாய்ப்பு வராது, துக்கம் வராது, சந்தோஷமாக இருக்கலாம். அது எவ்வளோ பெரிய பாக்கி. ஆண்டவர் யோசுவா கூட இருந்தார். நம்ம கூட இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஆசையாக இருக்கிறார். உதவி செய்வாராக. ஒப்பு கொடுக்கலாம்.